எசேக்கியேல் 37வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 37வது அதிகாரம் 3வது வசனம். அவர் என்னை நோக்கி மனுபுத்திரனே இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், அவர் என்னை நோக்கி. எசேக்கியேலை ஒரு உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கிலே கொண்டு வந்து நிறுத்தி நடக்க பண்ணுகிறார். அப்படிதான் இருக்கு பைபிள்ல. 1-2 வசனங்களை பாருங்கள். எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவே நடுவே ஏன் நிறுத்துறாருன்னா, எங்க திரும்பினாலும் கண்ணுக்கு எதுதான் தெரியும்? ஆமே. 47வது அதிகாரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் திரளான விருட்சங்கள் இருந்தது. அப்போ இங்க பார்த்தாலும் விருட்சம், அங்க பார்த்தாலும் விருட்சம். 37வது அதிகாரத்தில் இங்க திரும்பினாலும் எலும்பு, அங்க திரும்பினாலும் எலும்பு. சில நேரத்தில் தேவன் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி நடத்துகிற பாதை, தாவீது சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நிறுத்தி நடக்க பண்ணும்போது, எசேக்கியேலுடைய இது நல்லா தெரிந்த பகுதி. ஆனா இன்னைக்கு பேசும்படி இந்த வார்த்தை ஊழியம் செய்ததை நான் ஆவியில் உணர்ந்தேன். நிறைய இருக்கு, நிறைய எலும்புகள் இருக்கு. எசேக்கியேலுடைய கண்கள் அப்படி எலும்புகள் அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது, இயேசுவின் கண்கள் எசேக்கியேல் அப்படி பார்த்துட்டே இருக்கு. ஆமென். இந்த எலும்புகளை பார்க்கும்போது எசேக்கியேலுக்குள்ள எத்தனை கேள்விகள் வரும். அவர் என்னை நோக்கி. சில நேரத்தில் சில இடத்துல நம்மளை கொண்டு விட்டுட்டு நம்ம அதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறோமா, என்ன செய்யறோம்னு அவர் நம்மளை இப்படி பார்த்துட்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நம்மளை இப்படி பார்த்துட்டே இருப்பார். நம்ம எக்ஸ்பிரஷனை அவரோட பார்த்துட்டே இருப்பார். அவர் நடுவே கொண்டு வந்து நிறுத்தி அப்படி நடக்க பண்ணிட்டு இப்படி பார்க்கிறார். இவன் இப்ப என்ன நினைக்கிறான் தெரியுமா? இவன் இப்ப என்ன நினைக்கிறா தெரியுமா? அப்போ உண்மையிலேயே, அதாவது ஃபுல்லா எலும்பு கூட இருக்குங்க, அது நடுவில் நம்ம நிக்கிறோம். நம்மளை கொண்டு வந்து விட்டாச்சு. நம்ம மனசு என்ன சொல்லும்? ஏதாவது சொல்லுங்க. நம்மளும் யாருக்கு எலும்புன்னே தெரியாது, கண்ணாடியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உண்மையில் அதை அந்த உலர்ந்த எலும்புகளை பார்க்க 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 நம்பிக்கை எல்லாம் டவுன் ஆகிட்டே இருக்கும். சில நேரத்தில் தேவன் நம்மளை சில சிச்சுவேஷனில் நிறுத்திட்டு நம்மளை இப்படி பார்த்துட்டே இருக்கிறார். அதனால தான் அவனை பார்த்து கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? நீ இங்க உயிர் வாழ்ந்துருவியான்னு கேட்டிருக்கணும். நீ இதுல சர்வை பண்ணிருவியா எசேக்கியேலே அப்படி கேட்டிருக்கணும். அப்படி இல்லை, இங்கதான் விஷயம் இருக்கு. அப்போ இவன் லைஃபுக்கு கேரண்டி இருக்குங்க. ஆமென். நானாக போய் நின்றா எனக்கு கேரண்டி கிடையாது. கர்த்தர் என்னை கொண்டு போய் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் வச்சாலும் என் லைஃபுக்கு கேரண்டி உண்டு. நான் எங்க இருக்கிறேன், எப்படி இருக்கிறேன்,
ஏன் இங்க இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு தெளிவு இருக்கணும். நானா போய் இருக்கிறேனா இல்ல கர்த்தர் என்னை கொண்டு வந்து வைத்தாரா என்கிற தெளிவு நமக்கு இருந்தா, மனுபுத்திரனே எப்படி வாழ்ந்துருவியா, ஓகேவா, நீ பிழைத்துக் கொள்வாயா? அப்படி இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, அதனுடைய 1வது வசனமே, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து. கர்த்தருடைய கை தீங்கு நாளிலே கூடார கைய மேல வச்சுட்டு தான் இவனை சில சிச்சுவேஷனை நம்ம ஃபேஸ் பண்ணுற போது எப்படி நம்ம ரியாக்ட் பண்ணுவோம் என்றும், அல்லது நாம் அதில் நிற்க முடியுமா இல்லை, எல்லாமே அவருக்கு தெரியும். அதனால தான் சில கடினமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வருகிறது என்றால் அது வருவதற்கு முன்னமே அவர் கையை வைத்து விட்டார். அந்த அவர் கை வைக்கும்போது, இதே எசேக்கியேல் 3வது அதிகாரத்தில் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். 3வது அதிகாரம் நீங்க பார்த்தீங்கன்னா 14வது வசனத்தில், ஆவி என்னை உயர எடுத்துக்கொண்டது. அடுத்த வார்த்தை, நான் என் ஆவியின் உக்கிரத்தினாலே மனங்கசந்து போனேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்னை என்மேல் பலமாக இருந்தது. என்ன வார்த்தை! இந்த மனம் கசந்து போகும்போது, ஆனாலும் கர்த்தருடைய கரம் என்மேல். அங்க தொடங்கின கை வைக்கிற வேலை ஆண்டவர் இங்கேயே விடல. கர்த்தர் கையை வைத்து இப்ப கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? எதுவுமே இவனுக்கு தெரியாது. ஆனா இவன் யாரு தெரியுமா? நீங்க 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் படிச்சீங்கன்னா, கர்த்தர் கையில் இருக்கிற புஸ்தக சுருள் எல்லாம், சிம்பிளா சொல்லணும்னா பைபிளை அப்படியே உட்கொண்ட ஆளு. ஆனா நிக்கிற இடம் நமக்கு தெரிஞ்ச வசனம் கூட மறந்து போகும். 119 சங்கீதம் கூட நம்ம காணாம சொல்லுவோம். ஆனா சுத்தி பார்த்தா ஒரே எலும்பா இருக்கு. இப்போ நமக்கு ஏதாவது வசனம் சொல்லு, சங்கீதத்தில் ஏதோ உண்டு, சங்கீதத்தில் ஏதோ உண்டு, இது உயிரடையுமா? உண்மையிலே இந்த இடத்துல அந்த 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 எலும்புகள் எல்லாம் உயிர் அடைந்ததில்லை. கொஞ்ச நேரத்தில் உயிர் அடைஞ்சதும் அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? மகா பெரிய. அப்போ அது என்னது? அது சேனை. இப்ப என்ன இல்லாம இருக்கு? உயிர் இல்லாம இருக்கு. செத்த சிங்கத்தை விட உயிருள்ள நாய் வாசி. ஆண்டவருடைய போக்கஸ் யார் மேல இருக்கும் தெரியுமா? உயிர் உள்ளவன் மேல. மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும், ஆண்டவரே எனக்கு அந்த அளவுக்கு ஸ்ட்ரெங்த் இல்ல, அந்த அளவுக்கு பேலன் இல்ல, அந்த அளவுக்கு பேக்கப் இல்ல, ஒன்னில் உயிர் இருக்கா? அவர் என்னை நோக்கி, அந்த இடத்துல எலும்புகளின் கூட்டம் ஜாஸ்தி, ஆனா உயிர் இருக்கா? இந்த ராத்திரி வேளையில எல்லாருக்கும் சொல்லுகிற செய்தி, உயிர் உள்ளவனாயிரு. ஆமே. உயிர் இருக்கான்னு எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்? மூக்குல கை வச்சா எப்படி டெஸ்ட் பண்ணுவோம்? எப்படி? அவருடைய பார்வையில் இளையகுமாரன் திரும்பி வந்ததும் தகப்பன் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு, இவன் மரித்தான், இப்பொழுது உயிரோடு இருக்கிறான். இவன் செத்துட்டான். ஏன் அப்பா தேடி போகல? அவன் செத்துட்டான். நீ அவர் பார்வையிலே உயிருள்ளவனாய் இருப்பாயானால் உன்னை கொண்டு
அநேக உயிரற்ற எலும்புகளை கர்த்தர் உயிர்ப்பித்து பெரிய சேனையாய் நிறுத்த அவர் சித்தம் வைத்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் சர்தை சபைக்கு சொல்லப்பட்ட வார்த்தை அதனுடைய 1வது வசனத்திலே, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய் அப்படிங்கிறார். பெயர் உயிருள்ளவன், பெயர் விசுவாசி, பெயர் ஆவிக்குரியவன். ஆனா எப்படி இருக்கிற தெரியுமா? செத்தவனாய் இருக்கிறாய். சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார், நீ விழித்து கொண்டு சாகிறதுக்கு ஏதுவா இருக்கிறவைகளை ஸ்திரப்படுத்து. சொல்லிட்டு அடுத்த வார்த்தையை சொல்வார், உன் கிரியைகள் தேவனுக்கு முன் நிறைவுள்ளவைகளாக நான் காணவில்லை. அப்போ இப்ப நான் ஒரு ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன்ல, இந்த ஊழியம் அவர் பார்வையில் நிறைவுள்ளதா இல்லைன்னா, உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவன். அவர் ஓகே, என்னுடைய கிரியைகள் அவர் பார்வைக்கு ஓகேயா இல்லைன்னா நான் யாரா இருக்கிறேன் தெரியுமா? செத்தவனா இருக்கிறேன். உன் கிரியைகள் கர்த்தருடைய பார்வையில் நிறைவுள்ளதாக இல்லை. என் கிரியைகள் அவரை பிரியப்படுத்தவில்லை என்றால் நான் செத்தவனே. சர்தை சபையின் தூதனுக்கு நீ சொல்ல வேண்டியது, தேவனுடைய 7 ஆவிகளையும் 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது, சாகிறதுக்கு ஏதுவானவைகளை என் ஜெப ஜீவியம் தேவனுடைய பார்வையில் நிறைவுள்ளதா இருக்கிறதா? என்னுடைய விசுவாச ஜீவியம் தேவனுடைய பார்வையில், ஆண்டு உன் கிரியைகள் எனக்கு எனக்கு என்னால ஓகே பண்ண முடியலப்பா அப்படிங்கிறார். சபைக்கு சொல்றார். அதனால நீ சாவுக்கேதுவா இருக்கிறத, நீ 1 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு இருந்த, 50 நிமிஷம் ஆச்சு, 40 நிமிஷம் ஆச்சு, 30 நிமிஷம் ஆச்சு, 20 ஆச்சு, 10 ஆச்சு. இப்ப சின்ன வயசு ஜபந்தான் மைண்டு ஓடுது. இயேசு தேவனை, என் தேவனை, ஏழை பிள்ளை நான், என்னை ரட்சியும், ஆமென், முடிஞ்சு எல்லாம் போச்சு. கடைசியில் அதுவும் போச்சு. கொஞ்ச நேரம் இப்படி இருக்காது, கேட்டா நான் மனசுல ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாம் போச்சு. சாவுகிறதற்கு ஏதுவா இருக்கிறவைகளை நீ உன் கிரியைகள், நீ பைபிள் படிக்கிறது அது எதுக்கோன்னு தானே படிக்கிற, அது நிறைவுள்ளதா? ஏங்க, உங்களை ஒருத்தங்க விருந்து கூடுறாங்க, உட்கார வச்சுட்டு பிளேட் அங்கிருந்து தூக்கி எறிகிறாங்க, அது உங்க மூஞ்சில பட்டு ஃப்ரெண்ட்ல வந்து விழுது. அடுத்து நான் கேட்ச் அப்படி சொல்லிட்டு 2 தோசையை தூக்கி போடுறாங்க, 2 கீழே விழுந்து திருப்பி எடுத்து. எப்படிங்க இருக்கும்? நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படிதானே இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இப்படிதான் நிறைய எலும்புகள் இருக்கு. அது நடுவில் ஒரு உயிர் உள்ளவனை நிறுத்தி, அவருக்கு ஆசையெல்லாம் என்ன தெரியுமா? இந்த உயிர் உள்ளவனை உயிரற்றவன் ஆக்குவதல்ல, இந்த உயிர் உள்ளவனை கொண்டு இந்த உயிரற்றிருக்கிற எலும்புகள் எல்லாம் சேனையா சேனையா எழும்பி நிற்கணும். உங்க வீட்டில் எல்லாமே உயிரற்ற எலும்புகளா இருக்கும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ உனக்குள்ள உயிர் இருந்துட்டுனா நான் உன்னை வச்சுட்டு அவங்கள நான் எழுப்பி விட்டுருவேன், உன்னை சுத்தி இருக்கிறவங்கள நான் எழுப்பி விட்டுருவேன். அதனாலதான் அவர் என்னை நோக்கி, அவர் என்ன பார்க்கிறார். எங்க வீட்டில எல்லாம் ஜபிக்கவே முடியல பிரதர், யாருமே. அதனாலதான் கர்த்தர் உங்களை வச்சிருக்கிறாருங்க, கை உங்க மேல இருக்கு. ஆமென். பிரியமானவர்களே, கொர்நேலியு அவன் குடும்பமும் ஜெபம் பண்ணாங்கன்னா பைபிள்ல இருக்கு. இல்ல, கொர்நேலியு மட்டும்தானே. ஆனா பேதுரு வந்தபோது ஹோல் ஃபேமிலி கிறிஸ்துவுக்குள்ள வந்தாங்களா இல்லையா? இதுதான் கர்த்தர் செய்ய விரும்புறது.
உங்களை கர்த்தர் ஒரு இடத்துல கொண்டு நிறுத்தும் போது, சார் நான் அங்கே இருந்திருந்தா நல்லா இருந்திருப்பேனே, இங்கே ஏன்? சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் உடைஞ்சிட்டு, அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்து, கதவெல்லாம் ஓப்பன் ஆகி, கட்டெல்லாம் கலண்டுட்டு, சிறைச்சாலை தலைவன் வந்து பார்க்கும்போது பவுல் ஓடினார். அங்கே இருந்தாரா? அங்கே இருந்தார். அந்த இடத்துல நாம இருந்திருந்தோம்னா எங்க இருப்போனே? ஓடுற ஓட்டம் ஒலிம்பிக்ல விட்ட ஃபர்ஸ்ட் கிடைச்சிருக்கும். எப்பா ஆண்டவர் நமக்கு கதவை, பவுல் அங்க இருக்கிறார். ஏன்னா அவருக்கு தெரியும், ஒரு முகாந்திரம் இல்லாம என்ன கர்த்தர் இங்க கொண்டு வர மாட்டார். இந்த உயிர் உள்ளவனை இங்க கொண்டு வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அந்த முகாந்திரம் தான் என்ன தெரியுமா? அந்த ஒரு குடும்பம் முழுவதும் கிறிஸ்துவுக்குள்ள வந்தாங்க. எதற்காக? அங்க உண்மையில ரொம்ப அடிபட்டது பவுல், வேதனை பவுல் தான். ஏன் கர்த்தர் இந்த அடிகளின் நடுவில், வேதனை நடுவில் உங்களை இந்த சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் என்றால், உங்களை கொண்டு உயிரற்றிருக்கிற இந்த எலும்புகள் எல்லாம் கர்த்தர் உயிர்ப்பித்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நிற்க வைப்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதனாலதான் உயிருள்ளவனாயிரு. உயிருள்ளவனாய் இருக்க நான் எதுல கவனம் செலுத்தணும் அப்படின்னா, நமக்கு ஏதாவது சிக்காச்சு அப்படின்னாலே, எதுவும் கோவிட் வந்ததுல இருந்து இந்த ஹார்ட் ரேட் எல்லாம் பார்ப்பாங்க. பல விதமான மிஷின்லாம் வந்திருக்கு. இன்னொன்னு சின்ன மீன் கையை கடிக்கிறது மாதிரி ஒன்று இதுல மாட்டி வச்சிருப்பாங்க. அதை பார்த்தாலே நமக்கு வீட்டு ஏறும் இறங்கும். நம்ம பார்க்கிறோம். இதே போல அவருடைய பார்வையில் நான் உயிருள்ளவனா இருக்கிறேனா இல்லையா என்பதை பார்க்க நான் பார்க்குற அந்த பல்ஸ் ரேட் என்ன தெரியுமா? என் கிரியைகள் அவருக்கு முன்னாடி நிறைவுள்ளதா இருக்குதா? நான் ஒவ்வொன்றா செஞ்சுட்டு, இது ஓகேவா ஆண்டவரே, இது ஓகேவா? ஆமென். பாருங்க, இந்த டியூஷனுக்கு பிள்ளைங்க உட்காரும் போது ஏதாவது ஒர்க் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அவங்க நோட்டை மூடிட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு காட்டுவாங்க. உடனே அவங்க பார்த்துட்டு, இது தப்பு, இது போய் திருப்பி எழுதிட்டு வா, ஓகேவா இருக்கா? ஓகே ஃபைன். ஸோ நமக்காக கொடுக்கப்பட்ட கண்காணி ஹோலி ஸ்பிரிட் பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர், நான் உயிருள்ளவனாய் இருந்தால் மட்டும்தான் அவர் என்னை கூப்பிடுறத என்னால் சென்ஸ் பண்ண முடியும். இதோ வாசல் அருகே நின்று நான் கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். அப்ப நான் சத்தம் கேட்டு கதவை திறக்கணும்னா நான் யாரா இருக்கணும்? உயிருள்ளவனா இருக்கணும். எகூத் என்கிறவன் மோவாபின் ராஜாவை கொன்னுட்டு கதவை ஓடிட்டு போயிட்டான். இப்போ மோவாபின் ராஜாவின் வேலைக்காரங்க எல்லாரும் வீட்டுக்கு வெளியே நிற்கிறாங்க. வெளியே நின்று இவர் கதவை திறப்பாரு, நம்ம இவர்கிட்ட போய் பேசலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 25வது வசனம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் சலித்து போக மட்டும் காத்திருந்தார்கள், அவன் அறை வீட்டின் கதவை திறக்கவில்லை. ஆகையால் ஒரு திறவுகோலை எடுத்து திறந்தால், ஒரு கள்ளச்சாவியை போட்டு என்ன பண்றாங்க? ஏன் இவ்வளவு நம்ம கூப்பிட்டும் திறக்கல, இவ்வளவு தட்டியும் திறக்கல? திறந்து பார்த்தபோது இதோ அவர்கள் ஆண்டவன் தரையிலே செத்து கிடந்தான். கவனிச்சிங்களா? இத்தனை முறை ஆண்டவர் என்கிட்ட பேசியும் நான் அவருக்காக கதவை திறக்கலைன்னா நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா? உயிருள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனாயிருக்கிறேன். என் இருதயத்தில் உணர்வில்லாதவனாயிருக்கிறேன். என் இருதயம் கடினமாயிருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்ற, நான் தட்டுறேங்கிறார். ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா. நீ கர்த்தருடைய சத்தம் கேட்குதா? ஒரு பிரசங்கமா இருந்து கேட்கிறவங்க எத்தனை பேர்? கர்த்தருடைய சத்தமா இருந்து கேட்கிறவர்கள் எத்தனை பேர்? சத்தம் வரும்போது, வார்த்தை வரும்போது நம்ம டோரை ஓபன் பண்றோமா? நம்ம இருதயத்தை திறந்து கொடுக்கிறோமா? இல்லைன்னா நம்ம உயிர் உள்ளவன் என்று பெயர் பெற்றும் செத்தவனா இருக்கிறோம். பாருங்க, இவங்க சலித்து போக மட்டும்.
இப்படி எத்தனை நாள் ஆண்டவரை சலித்து போக பண்ணி இருப்போம். அவரும் தட்டிட்டு இருக்கிறார். உயிர் உள்ளவன். Glory. உயிருள்ளவனுடைய 3 அடையாளங்கள் என்ன தெரியுமா? எசேக்கியேல் 37வது அதிகாரத்தில் கர்த்தர் காண்பிக்கிறதை பார்ப்பான். ஒன்று காண்பான். எப்படி காண்பான் என்றால் கர்த்தர் பார்க்கிற பிரகாரம். இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்கிறார். இவருக்கு தெரியல. உண்மையிலே நாம இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்போம் தெரியுமா? அதெல்லாம் முடியாத ஆண்டவரே அப்படி சொல்லி. இவன் பாருங்க எப்படி பார்க்கணுங்கிற தீர்மானத்தை கர்த்தர்ட்ட கொடுக்கிறார். நீர் அறிவீர் அப்படிங்கிறார். இது உயிரடை. நீங்க சொல்லுங்க. இப்போ கர்த்தர் அப்படி பார்க்க வைக்கிறார். அவனை சேனையா பார்க்க வைக்கிறார். ஒன்னு நம்ம எப்படி பார்க்கிறோமோ அப்படிதான் நம்முடைய விசுவாசம் இருக்கும். ஒன்றை நாம் எப்படி பார்க்கிறோமோ, கண் திறக்கப்பட்டவன் வனாந்தரத்தை பார்த்து, யாக்கோபே உன் கூடாரங்கள் எவ்வளவு அழகானவைகள். மோசையின் பெற்றோர் மோசையை திவ்ய சௌந்தரியம் உள்ளவன் என்று கண்டார்களாம். திவ்ய டிவைன் பியூட்டி. அந்த திவ்யம் எப்படி வந்துச்சுன்னா தேவ திட்டம். அதாவது மோசையின் பெற்றோருக்கு மேரேஜ் நடக்கிறதுக்கு முன்னாடி பார்வோன் சட்டம் போட்டுட்டான். ஆண் குழந்தை என்ன செய்யணும்? இது எவ்வளவு பெரிய தண்டனை, எவ்வளவு பெரிய சட்டம், எப்படிங்க இருக்கும்? அதனால நிறைய பேர் என்ன பிளான் பண்ணிருப்பாங்க தெரியுமா? கல்யாணமே வேண்டான் இருக்கும் போது ஒரு லேவி குடும்பத்திலிருந்து ஒருத்தர் துணிஞ்சு போய் கட்டிட்டாரு. கல்யாணம் கட்டினாலும் அடுத்து என்ன தீர்மானத்தில் உறுதியா இருப்பாங்க தெரியுமா? அந்த குழந்தைய மட்டும் பெத்துக்கவே கூடாதுன்னு இருக்கும்போது குவான சவுண்டு கேட்குது மனக்கு. அவ்வளவுதான், மோசே பிறந்தாச்சு. அப்போ இவ்வளவு தாண்டி அதுவும் எந்த பிள்ளை பிறக்குது? அதுவும் பிள்ளை வயிற்றுல இருக்கும்போது என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க? ஆண் பிள்ளை மட்டும் பிறந்துறவே. நம்ம எதெல்லாம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் நடக்குதா? அதுல ஒரு டிவைன் பியூட்டி இருக்கு. அதுதான் தேவ சித்தம். ஆமென். தேவ சித்தம். அப்போ அப்படி பார்த்ததுனால அந்த பிள்ளைய பாதுகாத்தாங்க. இல்லைன்னா சட்டம் என்ன பிறந்ததும் மற்றபடி பிள்ளை அழகுள்ளது. எந்த பிள்ளை அழகு இல்லை? குழந்தை எல்லாமே அழகுதான். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க சரி. குழந்தை எப்பவுமே அழகுதான். எந்த குழந்தைய பார்த்தாலும் அழகா தான் இருக்கும், கியூட்டா இருக்கும். அந்த குழந்தைய தொடும்போதே அது அழகு. அப்போ அந்த குழந்தை அது அழகுள்ளது என்று கண்டு, புதிய அப்போஸ்தலர்ல இருக்கு திவ்ய சௌந்தரியம் உள்ளவன். அப்போ இந்த குழந்தை அப்படி போட்டுறக்கூடாது. அப்போ அவங்க அப்படி பார்த்ததுனால அவங்க விசுவாசத்தோடு காக்குறாங்க. அந்த குழந்தைய நைல் நதியில போட்டுட்டு அதுக்கு என்ன ஆகும்னு அக்கா தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறா. தண்ணியில போட்டா என்ன ஆகும்? செத்து போகும். ஆனா அதுக்கு தெரியுது இது வேற ஏதோ நடக்க போகுது. நம்ம எப்படி பார்க்கிறோம்? கர்த்தர் பார்க்க வைக்கிற பிரகாரம் நம் கண்கள் பார்ப்பதாக. ஒவ்வொரு சூழ்நிலையை நம்ம எப்படி பார்க்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். பாருங்க, தாவீது நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையோ என்று எங்கிருந்து சொல்றார் தெரியுமா? மீகால பொண்ணு பார்க்க போகும்போது இல்ல, கோலியாத்தை அட்டாக் பண்ண போகும்போது. அப்போ அந்த இடத்துல சிங்கம் வந்ததையும் கரடி வந்ததையும் தாவீது எப்படி பார்த்தார் பார்த்தீங்களா? சவுல்ட்ட போய் பேசணும். சவுல்ட்ட போய் என்ன பேசி இருக்கணும்? இப்போ சிங்கமும் கரடியும் வரலன்னு வைங்களாம், வேற தாவீதுக்கு குவாலிஃபிகேஷன் என்ன சொல்லுங்க? வேற என்னெல்லாம் நடந்ததுக்கு முந்தின அதிகாரத்தில்? தாவீதுக்கு என்ன நடந்துச்சு? சாமுவேல் வந்தார்ல, எதுக்கு வந்த? சாப்பிட்டு போகுதுக்கா? அப்ப தாவீதுக்கு என்ன இருக்கு? தாவீது மேல யார் அபிஷேகம் பண்ணா? இப்ப சிங்கம் கரடியும் வரலன்னு வைங்களா, அப்படி ஒரு சம்பவமே தாவீதுக்கு நடக்கல. சவுல்ட்ட போய் என்ன சொல்லி இருக்கணும்? சவுல்ட்ட போய் சொல்றதுக்கு என்ன மேட்டர் மட்டும் தான் இருக்கு? ராஜாவே உங்களுக்கு தெரியுமா அடுத்த ராஜா சொல்லி இருந்தா கோலியாத்து தேவையில்லை, அந்த கதவை சாத்து
கதை உள்ள முடிஞ்சிருக்கும். அவன் எப்படி பார்க்கறான் பாத்தீங்களா? என் வாழ்க்கையில ஒரு சிங்கம் வருதா, கரடி வருதா, இது என்னை கடித்து போடுவதற்கல்ல, என்னை சாட்சியாய் நிறுத்துவதற்கு. நீ நிக்கிற சூழ்நிலை மற்றவர்களால நிக்க முடியாததுதான். ஆனா நீ பார்க்க வேண்டிய பிரகாரத்தில் அதை பாரு. இல்லன்னு அங்க போய் என்ன சரிப்பா சின்ன வயசு நீ சொல்லு. எங்க எல்லாரும் சவுலின் சார்பாக இஸ்ரவேலின் சேனையின் சார்பாக தாவீதை அனுப்பணும். என்ன சொல்றோம் உங்களுக்கு தெரியுமா? உங்க தலையில என்ன இருக்கு? அபிஷேகம். எதுல ஊத்துனாங்க? குப்பி. ஐயே குப்பி. என் தலையில கொம்பு. வா எடு அந்த கம்பு, இங்க வா உட்காரு, முடிஞ்சு கதை சொல்றதுக்கு. ஏங்க இங்க சொன்ன ஏற்கனவே அவனுக்கு எப்போ உள்ள என்ன ஆவி இருக்கு? சவுலுக்கு பொல்லாத ஆவி. அது எப்போ சிலர் அப்படிதான் வீட்டில் அமைதியா இருப்பாங்க, திடீர்னு எப்போ இழகும்னே தெரியாது. நல்லாதானையா இருந்தார் இவர். இயேசுவின் நாமத்திலிருந்து பொல்லாத ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதாக. ஆவே ஹல்லேலூயா. ஆவே அங்க போய் அதான் அடுத்த இதெல்லாம் என்ன உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் வந்து எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், அடுத்த இஸ்ரவேலின் ராஜா. என்னை ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டாராம். அப்படியா? அப்படியா? கோலியாத் சத்தம் போடட்டும். இல்ல ஒரு விசேஷம் இங்க வந்தது ராஜாவே, கரடி வந்தது ராஜாவே, அவைகளுக்கு. அப்ப அவைகளில் ஒன்றை போல இவன் இருப்பான். கோலியாத்தின் உயரத்தவன் பார்க்கல, கோலியாத்தின் சத்தத்தை கம்பீரத்தவன் பார்க்கவில்லை, கோலியாத்தின் பட்டயத்தவன் பார்க்கவில்லை. எல்லாரும் இதை பார்த்து பேசிட்டு இருக்கும் போது இவன் இதற்கு முன்னாக கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு பிரச்சனையில இருந்தும் எப்படி விடுதலை தந்தாரோ அப்படி இதுல தருவான். அவன் காண்பான், இரண்டாவது கற்றுக்கொள்வான். உயிர் உள்ளவனுடைய அடுத்த அடையாளம் தெரியுமா? அதுதான் இந்த எலும்புகள் உயிரடையுமான்னு கேட்கும் போது இவர் என்ன சொல்றாரு? தேவரீர் அதை அறிவீர். எனக்கு எல்லாம் தெரியும். சிலருடைய மனநிலைமை எப்படி தெரியுமா? எனக்கு எல்லாம், அவன் செத்தவன். ஹல்லேலூயா. ஆண்டவரே சொல்லுங்கப்பா. ஆபிரகாமுக்கு 120 வயசு. விசுவாசத்தில் வல்லவன மோரியா மலையில கர்த்தர் கூப்பிடும் போது அடியேன்கிறான். ஆமென். ஆபிரகாமே எஸ், முன்னாடி ரைட் ரெவரண்ட் விட்டுட்டீங்க ஆண்டவரே, அப்படி சொல்லல, அடியேன். இவன் தான் கற்றுக்கொள்ளுகிறவன். கொரிந்தியருக்கு பவுல் எழுதும் போது தன்னை அப்போஸ்தலர்கள் எல்லாரிலும் சிறியவன் அவரு ஜாயின் பண்றாரு. எந்த கூட்டத்தில்? அப்போஸ்தலர். ஆனா அவர் எழுதின கடைசி நிருபம் தீமோத்தேயுக்கு எழுதும் போது பாவிகளில் பிரதான பாவின்றான். ஆமென். ஹல்லேலூயா. இவன் தான் உயிருள்ளவன். நான் இன்னும் என்ன பைபிள் ஃபுல்லா உட்கொண்ட எசேக்கியேல்ட்ட கேட்கிறேன், இது உயிரடையுமா? உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு தான் தெரியும். பேதுரு மறுதலிக்கிறதுக்கு முன்னாடி சொல்றார், யார் விலகினாலும் நான். இப்ப உருவாக்கப்பட்டு உடைக்கப்பட்டு வந்த பேதுருட்ட கேட்கிறார், நீ அன்பா இருக்கிறாயா? நீர் அறிவீர் ஆண்டவரே. அவன் தான் கற்றுக்கொள்வான். உயிர் உள்ளவன் காண்பான், உயிர் உள்ளவன் கற்றுக்கொள்வான். மூன்றாவது உயிர் உள்ளவன் யார் தெரியுமா? எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். 7 எனக்கு கட்டளையிட்டபடியே நான். ஆமென். காண்பான், கற்றுக்கொள்வான், கை கொள்ளுவான். அவன் தான் உயிர் உள்ளவன். காண்பான், கற்றுக்கொள்வான், கை கொள்ளுவான். நான் எப்படி பார்க்கணும் தெரியுமா? அவர் என்னை பார்க்க வைக்கிற பிரகாரம் பார்க்கணும். நான் எதை கற்றுக்கொள்ளணும் தெரியுமா? அவர் என்கிட்ட சொல்ல விரும்புகிறார். என்கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறார்னால என்கிட்ட சிலதை கன்வே பண்ண விரும்புகிறார், சொல்ல விரும்புகிறார். நீர் அறிவீர்னு சொன்னதும் அப்பொழுது அவர் பேச ஆரம்பிக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உலர்ந்த எலும்பு, நீ இதை அப்படி கேட்டு சொல்லு. அவர் சொன்ன அப்படியே கேட்கிறோம்.
அவ்வளோத்தையும் கேட்கிறான். தன்னுடைய அறிவிலிருந்து இப்பொழுது அவன் பேசவில்லை, அவர் அருகிலிருந்து இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கிறான். ஆமே, எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் எல்லாம் தெரியும், எல்லாம் இந்த மனநிலையை தப்பு. பவுல் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று என்று சொல்லவில்லை, அப்படி நான் அடைய ஆசையாய் தொடர்கிறேன். கற்றுக்கொள்வான். எனக்கு கட்டளை இட்டபடியே அவன் கை கொள்ளுவான். இந்த உயிருள்ளவனிடத்தில் இந்த 3 வெளிப்படும். இம்மூன்று வெளிப்பட்டா உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்றாய் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசை உண்டாகி எலும்புகள் தன் தன் எலும்போடே சேர்ந்து கொண்டது. 8வது வசனம், நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. நான் பார்க்க வச்சுட்டே இருக்கிறாரா? நீங்க பார்த்துட்டு இருக்கும் போதே இதெல்லாம் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு நான் என் குடும்பத்தை பார்க்கிற நிலைமை உலர்ந்து தான் இருக்கு. ஆனா நான் பார்த்துட்டு இருக்கும் போதே இதெல்லாம் நடக்க போகுது. நான் பார்த்துட்டு, எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி, நான் பார்த்து கொண்டிருக்கையில், நான் பார்த்து கொண்டிருக்கையில், நான் பார்த்துட்டு இருக்கும் போதே இதெல்லாம் நடக்கும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. தீங்கொன்றும் அணுகாமல் தீபம் அணையாமல் திருக்கரம் கொண்டென்னையாதரி. ஆமா, இன்னைக்கு நீங்க பார்க்கிறது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்குது. ஆனா நீங்க பார்த்துட்டு இருக்கும் போதே ஆமா, நீங்க எதிர்பாராத ஒரு மாற்றம் நடக்கிறத இப்பவே பார்க்க ஆரம்பிச்சிருங்க. நீ உயிருள்ளவன் மனுபுத்திரனே, இது உயிரடையுமா? இந்த உறவு திரும்ப உயிர்ப்பிக்கப்படுமா? நீர் அறிவீர் ஆண்டவரே. அப்போ நான் சொல்றத கேளு. நான் பார்க்க வைக்கிற பிரகாரம் பாரு. பேசிட்டு பார்த்துட்டே இருக்கிறான். நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ அவைகள் மேல் நரம்புகளும் மாம்சமும் உண்டாயிற்று. 9வது வசனம், நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி. நல்லா கவனிச்சிங்களா? முதல்ல எதை பார்த்து பேச சொல்றார்? 2வது எதை பார்த்து பேச சொல்றார்? அப்போ 2க்கு நடுவுல கொண்டு வந்து நிக்க வைக்கிறார். பாத்தீங்களா? கர்த்தர் நம்மளை நடுவுல வச்சிருக்கிறார். உயிருள்ளவருக்கும் உயிர் தருகிறவருக்கும் உயிரற்ற எலும்புக்கும் நடுவுல நீ இதை பார்த்தும் பேசணும். நம்ம அவரை பார்த்து பேசுவோம், இவங்களை பார்த்து ஏசுவோம். இதான் பிரச்சனை. ஏய், நீ இருக்கிறிய உயிரற்ற, நீ ஜெபம் பண்ணாம, இப்படி இல்லை. விசுவாசத்துல, நம்பிக்கையில, நீங்க நம்பிக்கையில என்னெல்லாம் இந்த எலும்பை பார்த்து பேசுறீங்களோ அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லுங்க. அப்பா, உங்களை நம்பி சொல்லி இருக்கிறேன்ப்பா, நான் பார்க்கணும்பா இந்த எலும்பு ஆமென் உயிரோடு எழும்பி நிக்கிறத, சேனையா நிக்கிறத, புதுப்பிக்கப்படுவத நான் பார்க்கணும் ஆண்டவரே.